அன்று நடந்த அனைத்தையும் கூறி முடித்த பாத். இதையெல்லாம் கேட்டவள் அவனையே ஷாக்காக பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு குரல், நம்புமா சிந்த், எல்லாம் உண்மைதான் என்று கேட்டது. யார் என்று திரும்பி பார்த்தாள். அங்கு வருண் தான் நின்று கொண்டிருந்தான். அது வேறு யாரும் இல்லை, பிளைட்டில் அவள் அருகே இருமிக் கொண்டிருந்த அந்த முதியவர் தான். இந்த கல்யாணத்திற்காக தான் இருவரும் பிளைட்டில் வந்துள்ளனர். அப்போதுதான் சிந்தை பார்த்துள்ளனர். அவரை பார்த்த பிறகுதான் புரிந்தது, தன்னை வைத்து பாத் மற்றும் வருண் விளையாடியுள்ளார்கள் என்று. அங்கிள் என்று கூறியவர் அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டார். காட் பிளஸ் யூ மா. உன்னே 2 வருஷம் என்னால பார்க்க முடியல, பட் பரவாயில்ல. அவன் ஆசைப்பட்ட மாதிரி உன் ட்ரீம் இப்ப நீ அச்சீவ் பண்ணிட்ட. இனிமே உங்க 2 பேருக்கு கல்யாணம் தான், உங்களை தடுக்க யாருமே இல்லை என்று கூறினார். அப்போது ஒரு குரல், ஆமா சிந்த், நானும் தான் என்று கேட்டது. யார் என்று அனைவரும் திரும்பி பார்த்தனர். அங்கு ராஜ் தான் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்து அவளுக்கு கோபம் தான் வந்தது. அவள் அருகே வந்தவன், நான் பண்ண எல்லாத்துக்கும் சாரின்னு ஒரு வார்த்தையில முடிச்சிட முடியாது. ஏன்னா நான் பண்ணது அவ்வளவு பெரிய தப்பு. எல்லாம் என் காதலுக்காக தான் பண்ணேன். ஆனா அது யாருமே புரிஞ்சுக்கல. ஆனா அதுவே என் நட்பு கொள்றதுக்கு காரணமாகிட்டு. இதுக்கு மேல இந்த காதல் என் லைஃப்ல இருந்துன்னா அது என் ஃப்ரெண்டோட மரணத்தை தான் எனக்கு ஞாபகப்படுத்தும். அது மட்டும் இல்ல சிம், எனக்கு உன் சந்தோஷம் முக்கியம். ஏன்னா நானும் உன்னை உண்மையாதான் லவ் பண்ணேன் என்று கூறினான். அதனை கேட்டவளுக்கு மனம் இறங்கிவிட்டது. ராஜ் என்று கூறியவள், எனக்கு புரியுது ராஜ், ஏதோ நடந்தது நடந்தாச்சு. இனிமே அதே பேசிட்டு இருக்க வேண்டாம். அடுத்தது என்னதோ அது பார்ப்போம். எதுவா இருந்தா என்ன, நீ இந்த வீட்டு பையன் தானே என்று சிரித்து கொண்டே கூறினான். அதனை கேட்டவன் அழகாக அவளை பார்த்து சிரித்தான். ஓகே ஓகே, சேட் மூமெண்ட் எல்லாம் முடிஞ்சு, இனிமே ஹாப்பி மூமெண்ட் தான் என்று கூறினார் ராஜுடைய அம்மா. சிந்த் அருகே வந்த பாத், சிந்த், நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் என்று கேட்டான். தனது விழியால் சம்மதத்தை கொடுத்தவள் அவன் என்ன கேட்க போகிறான் என்று ஆர்வமாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். நம்ம மேரேஜ் முன்னாடி என்று அவன் கூறவும் அனைவரும் மேரேஜ் முன்னாடி என்று ஒன்றாக கேட்டனர். நம்ம மேரேஜ் முன்னாடி, அட சொல்லியா மேரேஜ் முன்னாடி என்ன என்று கேட்டான் ராஜ். இருங்க அதானே சொல்ல வரே என்று கூறிய பாத், நம்ம 2 பேரும் மேரேஜ் முன்னாடி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாமா என்று கேட்டான். அதனை கேட்டு சிரித்தவன், இத நீ கேட்கவா வேணும், இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணேன் என்று கூறினார் சில். அப்புறம் என்ன, நாளையில இருந்து வீடு இனிமே களை கட்டுதல் தான் என்று கூறினார் ராஜுவின் அம்மா. இரவு அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ராஜுவின் அம்மா சிந்திற்கு மத்தானி போட்டுக் கொண்டிருந்தார். அப்போது சிந்துவின் கையை பார்த்தவர், இதுல எங்க பாத்தோட நேம் எழுதலாம் என்று யோசித்தவர் ஒரு இடத்தில் எழுதினார். ஆனால் அது சிந்துவிற்கு தெரியாது. பாத் என்று அவரை அழைத்தார் ராஜுவின் அம்மா. அவர் அருகே வந்தார். ஆனால் என்ன, அவன் அருகே வரும்போதெல்லாம் சிந்துவிற்கு தான் ஹார்ட் பீட் எகிரியது. குனிந்தவாறே உட்கார்ந்து கொண்டிருந்தார் சிந்த். பாத், இதுல உன்னோட நேம் இருக்கு, எங்க இருக்குன்னு கண்டுபிடி பார்க்கலாம் என்று கூறினான். அதனை கேட்டவள் தனது கையை பார்த்தாள். ஆனால் சிந்துவாலை கண்டுபிடிக்க முடியவில்லை. சிந்துவின் கையை பார்த்தவன், இந்த மெகந்தில என்னோட நேம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கணும் என்று கேட்டான். அதனை கேட்ட ராஜுவின் அம்மா, அதேதான் என்று கூறினார். அதனை கேட்டவன், கண்டுபிடிச்சிட்டா போச்சு, இதெல்லாம் எங்களுக்கு சாதாரண விஷயம் என்று கூறியவன் சிந்துவின் முன்னே உட்கார்ந்தான். அவளது கையை பிடித்து அவனது பெயரை தேடினான். ஆனால் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. இவளு போய் சொல்றாங்களோ என்று யோசித்தவன், நீங்க என்கிட்ட போய் சொல்லலையே என்று கேட்டான். அதனை கேட்டவர், நான் ஏன் போய் சொல்லணும், இதோ ஒரு விதமான கல்யாண விளையாட்டு தான், சோ நீ நம்பி தேடலாம், அதுலதான் உன்னோட நேம் இருக்கு, நீ அதை கண்டுபிடிக்கிறதுல தான் தெரியும் நீ சிந்த எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு என்று கூறினான். ஐயோ, இப்படி ஒரு வில்லங்க இருக்கா என்ன என்று யோசித்தவன் அவனது பெயரை தேடி பார்த்தான். ஆனால் அவனுக்கு கிடைக்கவில்லை, அவளுக்கும் கிடைக்கவில்லை. அங்கே வந்த ராஜ், நானும் கண்டுபிடிக்கலாமா என்று கேட்டான். அதனை கேட்டவன்,
இந்த விளையாட்டு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மட்டும்தான் என்று கூறினார். அதனை கேட்ட பாத், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீயோ வந்து தேடு என்று கூறினான். அதனை கேட்டவன், அதெல்லாம் உங்க காலத்துல, எங்க காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது என்று கூறிய ராஜ் அவளது மிகுதியில் பாத்தின் பெயரை தேட ஆரம்பித்தான். ஆனால் அவன் தேடிய சிறு வினாடியிலேயே அந்த பெயர் கிடைத்து விட்டது. இதோ இங்க இருக்கு என்று கூறினார். அனைவரும் ஷாக்காக அவனை பார்த்தனர். அப்போது ராஜின் முகத்தை பார்த்த சிங் அவனை பார்த்தவள் ஆச்சரியப்பட்டாள். இதுவரை தன்னிடமிருந்து வெறுப்பை காட்டிக் கொண்டிருந்தவள் முதன்முறையாக ராஜின் மீது அவளுக்கு ஒரு நல்ல எண்ணம் தோன்றியது. அவள் இவ்வாறு அவனை பார்த்து கொண்டிருக்க அவளது முகத்தை பார்த்த ராஜ் அவளை பார்த்து சிரித்தான். அதை பார்த்தவள் அவனை பார்த்து சிரித்தாள்.